தமிழகத்தில் சூடான டாபிக், ஹாட் டாபிக் என்றால் அது தர்பூசணி தான். காரணம் என்ன அப்படின்னா, இது நல்ல வெயில் அடிக்கிற சீசன் இப்போ தான் ஆரம்பமாக இருக்குது. போக போக வெயில் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த தர்பூசணியை பார்த்தால் ஆசையாக இருக்கிறது. அடடா, இதை சாப்பிட்டு நம்மளுடைய அந்த டயர்ட்னஸை போக்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் சமீபத்தில் எழுந்த சர்ச்சை என்னென்னா, ஒரு சில மக்கள் தர்பூசணியை பார்த்து அச்சப்படும் அளவிற்கு ஏற்பட்டு விட்டது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சென்னையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு சதீஷ் அவர்கள் என்ன செஞ்சார், பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக 2 தர்பூசணி எடுத்தார். ஒன்று இயற்கையான தர்பூசணி, இன்னும் ஒன்று ரசாயன ஊசி செலுத்தப்பட்டுள்ளது. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்தார். ரசாயன ஊசி போட்ட தர்பூசணியை தொட்டால் அப்படியே அந்த சாயம் டிஷ்யூவில் ஒட்டி கொள்கிறது. சாதாரண தர்பூசணியை தொட்டால் எந்த ஒரு சாயமும் ஒட்டவில்லை, லேசாகத்தான் படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். பொதுமக்கள் பலருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அடடா, நம்ம சாப்பிட்ற தர்பூசணி ரசாயன ஊசி போட்டிருக்கா, இது சாப்பிட்டா பல உடல் உபாதைகள் வருமா என்ற சந்தேகம் எழுந்தது. அவர் ஒரு விழிப்புணர்ச்சிக்காகத்தான் செஞ்சார். வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, இதனால் வியாபாரம் எங்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அவரும் என்ன சொன்னார், நான் உங்களோட ஒரு விழிப்புணர்ச்சிக்காக தான் நான் செஞ்சேன். பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கணும். ஒரு சிலர் மட்டுமே இது போன்ற முறையற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த ஊசி போட்டு பழத்தை விற்கிறதுனால அந்த சிவப்பு கலர் வர்றதுக்காக அந்த ஊசி போடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வியாபாரிகள் என்ன சொன்னாங்க, அவர் சொல்கிற அந்த ரசாயனம் சாதாரண பேக்கரிகளில் விற்கிற கேக்குகள்லேயே சேர்க்கப்படுகிறது. தர்பூசணியை அந்த ஊசி போட்டு தான் விற்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. இந்த தகவல் காட்டுத்தீயாக பரவியதால் பொதுமக்கள் தர்பூசணியை பார்த்தாலே அச்சமடைகிறாங்க, வாங்க மாட்டேங்கிறாங்க. இதனால் விலை குறைஞ்சி போச்சு. நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணி தர்பூசணியை விலை வச்சு மக்களுக்கு சீப்பாக கொடுக்குறோம், அந்த விலை கூட எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அவங்கெல்லாம் ஒரு கேள்வியை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன் காரணமாக சதீஷ் அவர்கள் இன்று இதன் காரணமாக மாற்றப்பட்டார் என்றுதான் சொல்லப்படுகிறது. சதீஷ் அவர்கள் உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரி என்ற பதவியிலிருந்து அவர் வேறொரு பதவிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கிறார். இது பரபரப்பாக பேசப்படுகிறது சென்னையில். தர்பூசணியை பற்றி இவ்வளவு சர்ச்சைகள் கிளம்பி இருக்கிறதே, இதை பொதுமக்கள் சாப்பிடலாமா? இதன் சர்ச்சை தான் என்ன? இது தேவையான சர்ச்சையா அல்லது சற்றே பூதாகரப்படுத்தப்பட்டுள்ளதா என்று தமிழக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுடன் கேள்வியை முன்வைத்தோம். அவர் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தொலைபேசி வாயிலாக தற்பொழுது பார்த்துவிடுவோம். கோடை வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நீர் சத்து மிகுந்த இந்த பழ வகைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா நீர், மோர், இளநீர், இந்த மாதிரி பானங்களை கூடுதலா பருகிறது ரொம்ப நல்லது. தேவைக்கேற்ற மாதிரி பருகிறது, டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கிறது. அதே மாதிரி பழங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லது. தர்பூசணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே நேரத்துல ஒரு சில, அதாவது குறுகிய காலத்துக்குள்ள சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தீய நோக்கத்தோட வியாபாரம் பண்ற 1-2 வியாபாரிகள், எல்லாரையுமே சொல்ல முடியாது, 1-2 பேர் அந்த தவற செய்யறதுங்கிறது கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பக்குவமா அதை கண்டுபிடிச்சு தடுக்கணுமே தவிர தர்பூசணியே தவறானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வை யாரும் ஏற்படுத்தக்கூடாது, ஏற்படுத்தவும் இல்லை. அந்த வகையில இந்த அவங்களுக்கு மட்டும்தான், இந்த சிறு வியாபாரிகள் இந்த தவறை, அந்த கலரை இன்ஜெக்ட் பண்றது, ஸ்வீட்டை கூடுதல் ஆக்குறதுக்காக இன்ஜெக்ட் பண்றாங்க ரசாயனங்களை. அது குழந்தைகளை, கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் விடுக்கணும்னு சொல்லியிருந்தது. ஆனா ஒரு சிலர் அதை கூடுதலா மிகைப்படுத்துறதால வர வினைதான் அது. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் தர்பூசணி கெடுதலான உணவுப் பொருள் இல்லை. தர்பூசணி மிக சிறந்த நீர் சத்து உள்ள பொருள். அதே நேரத்தில் யாராவது 1-2 பேர் இது மாதிரியான தவறுகளை செய்ய நினைப்பார்களே, ஆனால் கண்டிப்பா உங்க மனசாட்சி பொதுமக்களுக்கு தருகிற உணவுப் பொருள், இதை நம்ம எந்த வகையிலையும் அதுல கலப்படத்தை செய்வது கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கணும். தர்பூசணி மாதிரி ஒரு கோடை வெப்பத்தை எளிதா தாங்கிக்கிற, அதை தற்காத்து கொள்ளுகிற ஒரு நல்ல உணவுப் பொருள் வேற எதுவும் இருக்க முடியாது. இன்னொன்று, தர்பூசணி மிக எளிதான விலையில் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவுப் பொருள்.
சார் இப்போ இந்த சர்ச்சை கொஞ்சம் அதிகமாவே கவனம் பெற்றுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியாயமா வியாபாரம் செய்யற வியாபாரிகள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த சர்ச்சையால ரேட்டு ரொம்ப விழுந்து போச்சு, எங்களுக்கு ஒண்ணுமே கட்டுப்படி ஆகல. இல்ல அது மாதிரி ஒன்றெண்டு இந்த மாதிரி ஒன்றெண்டு தவறு பண்றவங்க தான், எல்லாருமே இல்ல. இது தர்பூசணின்னு இல்ல, மாம்பழத்தை கல்லு போட்டு பழுக்க வைக்கிறவங்க, இது மாதிரி வாழைப்பழத்தை ரசாயனத்துல அது பழுக்க வைக்கிறவங்க, இந்த மாதிரி 1-2 பேர் எல்லா துறையிலயும் இருக்கத்தான் செய்யறாங்க. அது இதனால மற்றவங்களுக்கு நாம நேரடியா பாதிப்பை ஏற்படுத்துறோங்கிற உணர்வை சம்பந்தப்பட்ட வியாபாரிகளும் கூட மனசாட்சியோட நினைச்சு பார்க்கணும். அவ்வளவுதானே தவிர இது இயற்கையா கிடைக்கிற கொடை இது நமக்கெல்லாம். இந்த தர்பூசணி மாதிரியான பழங்கள் டெஃபினட்டா இதுல உட்கொள்வது தவறில்லை. இது 1-2 நாள் இது மாதிரி இருந்தாலும் கூட இது பொதுமக்கள் இதுல அதிக கவனம் செலுத்த மாட்டாங்க. தேவையான பழங்களை வாங்கி சாப்பிடத்தான் செய்வார்கள். தந்தி டிவிக்கு நீங்க அளித்த தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க. நன்றி. வெயில் காலத்தில் தர்பூசணியை மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நேரத்தில் இது தொடர்பாக ஒரு சர்ச்சை வெடித்து சேல்ஸும் வீழ்ச்சி அடைந்திருக்கும் இந்த நேரத்தில் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறார். அதை பார்த்து விடுவோம். இந்த அடுத்த 3 மாதத்துக்கு சம்மருக்கு நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு சிறந்த உணவு இதுதான், வேறு எதுவும் இல்லை. சிவரஞ்சனியை பாருங்க. சிவரஞ்சனி என்ன விலைங்க? கிலோ 15 ரூபா. எத்தனை கிலோ அது? 4 கிலோ 15 ரூபா. ஸோ நாங்கள் 4 பேர் 5 பேர் சாப்பிட்ருக்கோம். வயிறு நிறைய சாப்பிட்றோம். இந்த சம்மரில் எல்லாருமே ஒரு கிலோ சாப்பிடுங்க. சம்மருக்கு தினமும் 1 கிலோ சாப்பிடுங்க. இது நியூட்ரிஷன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. எல்லாத்தை விட மினரல் வாட்டர் 90% இது மினரல் வாட்டர் தான். சிவரஞ்சனி, நம்ம பிஸ்னஸ் பர்சனை பாருங்கள். இன்னைக்கு நமக்கு பிஸ்னஸ் பண்ண அந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சிவரஞ்சனி. தேங்க்யூ. ஹவ் ஓல்ட் ஆர் யூ? என்ன வயசு உங்களுக்கு? 13 வயசு. படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? ஓகே. படிச்சு பெரிய ஆளுமையாக வரணும். ஓகே. நாட்டுக்கு நிறைய பண்ணணும். தர்பூசணி மறந்துடாதீங்க. எல்லாம் சாப்பிட வேண்டியது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. தேங்க் யூ சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.